नमो ओम विष्णु पादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नीति नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाशान्ति सदानि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ பக்தர் அனைவரையும் இந்த பகவத்கீதா ஓவர்வியூ செஷனுக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து அனைத்து பக்தர்களும் ரொம்ப உற்சாகமா வகுப்புல கலந்துகிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இது வரைக்கும் 7 அத்தியாயங்கள் பார்த்துருக்கோம். முதல் 6 அத்தியாயங்கள் கர்மயோகம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்து வரக்கூடிய 6 அத்தியாயங்கள் 7ல இருந்து 12 வரைக்கும் அது பக்தி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ஒரு அத்தியாயம் 7வது அத்தியாயத்தை நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8வது அத்தியாயம் பரத்தை அடைதல் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம். 18 அத்தியாயம் முக்கியமானதா. இந்த அத்தியாயத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம இன்னைக்கு கரண்ட் இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாடர்ன் சிவிலைசேஷன் இந்த கல்ச்சர்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தாட் அது என்ன, அது எப்படி இங்க பகவத்கீதால அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத மெயினா இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைய அத்தியாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம போன அத்தியாயத்தில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு இந்த அத்தியாயத்துக்குள்ள நம்ம போகலாம். 7வது அத்தியாயம் 4 பிரிவுகளை கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல முதல் பிரிவு கேள்வி ஞானம். அதாவது அர்ஜுனன் கேள்வி கேட்கலாம். ஸோ அந்த கேள்வி கேட்கும் முறை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆரோகணம் அவரோகணம், அதாவது அசெண்டிங் ப்ராசஸ் இல்லைன்னா டிசெண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல எப்படி ஒன்று ஒரு ஆர்த்தரைஸ்டான ஒரு குரு டிசைக்ளிக் சக்சஷன் மூலமா வருது அப்படிங்கிறதையும், இன்னொன்று எப்படி ஒரு டிஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ்ல இருந்து நம்ம நாலேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ 2வது டிவிஷன்ல நம்ம பார்த்தது கிருஷ்ணர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்திகளை பத்தி அவரே சொல்றத நம்ம பார்த்தோம். அது எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர் தான் பகவான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ அவர்கிட்ட 2 விதமான சக்தி இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். ஒன்று பௌதிக சக்தி, இன்னொன்று ஆன்மீக சக்தி. அந்த ஆன்மீக சக்தி தான் இந்த ஜீவாத்மா. அப்புறமா பகவானே எப்படி எல்லாத்தோடைய சாரமா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணரை யாரெல்லாம் ஏத்துப்பாங்க இல்ல யார் நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் நம்ம பார்த்தோம். ஏத்துக்கிறதுல ஒரு 4 விதமான மக்கள் இருக்கிறாங்க. நிராகரிக்கிறதுல 4 டைப் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். அதுக்கப்புறம் நம்ம 4வது அத்தியாயத்துல அதாவது 4வது டிவிஷன்ல நம்ம பார்த்தோம் தேவர்களுடைய வழிபாடுனா என்ன, அதோடைய பலன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா யாரு பக்தி தொண்டு செய்ய முடியும், பக்தர் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம 4வது டிவிஷன்ல நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 7வது அத்தியாயத்துல இந்த டிவிஷன்ல, அதாவது 4வது டிவிஷன்ல தேவர்களுடைய வழிபாடை பத்தி பகவான் கொஞ்சம் சொன்னார். ஸோ அதுல சொல்லும் போது பகவான் ஒரு ஸ்லோகத்துல சொன்னாரு, பித்ருன் ஞாந்தி பித்ருவிரதாக தேவான் ஞாந்தி தேவவிரதா. அதாவது தேவர்களை வழிபடுறவங்க தேவர்களை அடைவாங்க, பித்ருக்களை வழிபடுறவங்க பித்ருலோகத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத பகவான் சொன்னார், கிருஷ்ணர் சொன்னார். அப்ப அர்ஜுனனுக்கு அதுதான் கேள்வி. இப்ப அடுத்த அத்தியாயத்துக்கான ஒரு தொடர்பு அதுதான். அது என்னங்கிறத அத்தியாயத்தை நான் ஆரம்பிக்கும் போது சொல்றேன். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்துடைய சுருக்கம் என்னங்கிறத பார்க்கிறோம். இந்த 8வது அத்தியாயம் அப்படிங்கிறதும் 4 டிவிஷனா இருக்கு. அதுல முதல்ல அர்ஜுனன் ஒரு 4 ஸ்லோகங்கள்ல கேள்வி கேட்கிறான். ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி போன அத்தியாயத்துல அர்ஜுனன் அந்த தேவனுடைய வழிபாடை பத்தி கேட்ட உடனே அவனுக்கு ஒரு டவுட் வருது. அப்படின்னா அந்த பரபிரம்மத்தை எப்படி அடையிறது? ஏன்னா தேவர்களுடைய லோகத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு பலன் என்ன இருக்கு அப்படிங்கிறதால நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ அர்ஜுனன் எப்படி பகவான் அடைகிறது, அதுக்கான
ஒரு வழி என்ன அப்படிங்கிறத தான் வந்து இந்த அத்தியாயம் முழுவதும் வந்து கேட்கிறான். அதுதான் இந்த அத்தியாயம் முழுவதும் வந்து விவரிக்கப்படுது. ஸோ 2வது டிவிஷன்ல நம்ம வந்து பார்க்க போறது வந்து மரணம். அது வந்து எப்படி ஒருத்தருடைய அடுத்த ஒரு வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்குது, டிசைட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த 2வது டிவிஷன்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செக்ஷன். ஏன்னா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சிவிலைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இருக்கிறது ஒரு லைஃப், என்ஜாய் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு கொள்கை, ஃபிலாசபி. ஸோ அது என்னங்கிறது நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். 3வது டிவிஷன்ல நம்ம வந்து என்ன பார்க்குறோம், நம்ம வந்து எப்படி பகவான் அடைகிறது அப்படிங்கிறதுக்கு பகவானே வந்து சில மார்க்கங்கள் வந்து சொல்றாரு. அது என்னங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். 4வது டிவிஷனா நம்ம பார்க்கறது, இந்த மாதிரி பல வழிகள் வந்து பகவான் அடைகிறதுக்கு இருந்தா கூட அது எப்படி, அதுல வந்து பக்தி அப்படிங்கிறது எப்படி உயர்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்போ 8வது அத்தியாயத்துக்குள்ள போகலாம். ஸோ இதுல முதல் டிவிஷன் அர்ஜுனனுடைய கேள்வி அப்படிங்கிறது. ஸோ இங்க கீதா மகாத்மியத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் வந்து நம்ம மேற்கோள் காமிச்சிருக்கிறோம், கோட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, சர்வ உபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தன பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். டிரான்ஸ்லேஷன்: எல்லா உபனிஷத்துக்களின் சாரமான கீதோ உபனிஷத் என்று அழைக்கப்படும் பகவத்கீதையோ பசுவை போன்றது. இடையரோடு சிறுவனாக புகழ்பெற்று விளங்கும் பகவான் கிருஷ்ணரால் கறக்கப்படுகின்றது. கன்றை போன்ற அர்ஜுனனும் அறிவு சான்றவரும் தூய பக்தர்களும் பகவத்கீதை எனும் அமிர்த பாலை குடிக்க வேண்டியவர்கள். இந்த இமேஜில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த இமேஜும் இந்த ஸ்லோகத்துக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி இந்த பசு அப்படிங்கிறது வந்து நம்ம மொத்த உபனிஷத் உடைய ஒரு உருவமா நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய இந்த வேத சாஸ்திரங்கள்ல முக்கியமா வந்து 108 உபனிஷத்துகள் வந்து சொல்லப்படுது. இன்னும் ஒரிஜினலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா 1110 உபனிஷத்து இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. பட் இன்னைக்கு அவ்வளவு உபனிஷத்து கிடைக்கிறது இல்லை. முக்கியமா 108 உபனிஷத்து உண்டு அப்படின்னு வந்து சொல்றது உண்டு. அந்த 108லயும் 10 உபனிஷத்துகள் ரொம்ப பிரதானமானதா வந்து எல்லா ஆச்சாரியர்களாலையும் வந்து கருதப்படக்கூடியது. ஓகே, இப்போ அந்த 108க்குள்ள ஒண்ணுதான் இந்த கீத உபனிஷத் அப்படிங்கிறது. அதாவது இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது அந்த ஒரு உபனிஷத்துல வராட்டினா கூட இது மகாபாரதத்துல வருது. ஆனா கூட இது வந்து ஒரு உபனிஷத்தா கருதப்படுது. எதனால அப்படின்னு சொன்னா, இந்த 108 உபனிஷத்துகளுடைய ஒரு சாரம் தான் இந்த பகவத்கீதா. ஏன் இத சாரம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா, எப்படி பசுவினுடைய ஒரு சாரம் அது வந்து பால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த பசுவினுடைய சாரமான அந்த பாலை வந்து எடுக்கக்கூடியது யாரு? கிருஷ்ணர். ஸோ இந்த உபனிஷத்துகளின் எல்லா உபனிஷத்துகள்லையுமே வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரம்பொருள் யாரு? கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணரே என்ன பண்றாரு, அந்த வேதங்களினோட உபனிஷத்துகளினுடைய ஒரு சாரத்தை வந்து எடுத்து என்ன பண்றாரு, கீதையா இங்க வந்து கிருஷ்ணருக்கு அர்ஜுனனுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி நம்மளும் இப்ப என்ன பண்றோம், கிருஷ்ணர்கிட்ட இருந்து இந்த கீதா அமிர்தம் அப்படிங்கிற இந்த பாலை நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட இருந்து நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட இருந்து இந்த மொத்த உபனிஷத்தினுடைய சாரத்தை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. கேள்வி கேட்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம வந்து கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளால அறிவை விருத்தி செய்து கொள்ள முடியாது. நம்ம கேள்வி கேட்கறது அப்படின்றதோடைய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அறிவை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோம், அறிவை கெயின் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து மீனிங். நம்ம கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பே வந்து இருக்காது. இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதுதான் இல்லையா? ஸோ அதனால நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஜென்ரலா நம்ம வந்து கேள்வி கேட்கணும். நம்மளுடைய எந்த ஒரு வேத சாஸ்திரங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அதனாலதான் அந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து கேள்வி பதில் வடிவிலேயே இருக்கும். நீங்க எந்த வேத சாஸ்திரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, நீங்க ராமாயணம் எடுத்துக்கோங்க. ராமாயணம் வந்து வால்மீகி வந்து நாரதர்கிட்ட கேள்வி கேட்டாரு,
16 குணங்கள் கொண்ட அந்த உத்தமர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாரதர் சொன்ன பதில் தான் ராமாயணம். அதான் வந்து அடுத்து வால்மீகி வந்து எழுதுறாரு. ராமரை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் ராமரை பத்தி இவர் வந்து எழுதுறாரு. அது மாதிரி வந்து மகாபாரதம் ஜனமேஜயன் அப்படின்ற அந்த ஒரு அரசனால வந்து கேள்வி கேட்கப்பட்டது. அப்புறமா வந்து வைசம்பாயனர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு, அதை வந்து சொல்றாரு. பாகவதம் பரீட்சித் வந்து கேள்வி கேட்கிறாரு, சுகதேவ கோஸ்வாமி வந்து பதில் சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க வந்து நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் எதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுல வந்து கேள்வி பதில்கள் தான் அதிகமானதா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்பதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஞானத்தை அடைய முடியும். அதனாலதான் வந்து தமிழ்ல கூட வந்து சொல்லுவாங்க, செல்வத்துள் செல்வம் தலை செல்வம் செவி செல்வம். சரி, எனக்கு அந்த குரல் ஞாபகம் இல்லை. பட் ஆனா வந்து கேள்வி, அதாவது காதுனால கேட்கக்கூடிய அந்த கேள்வி ஞானம் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லி வந்து திருக்குறள்ல கூட வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால இங்க அர்ஜுனன் வந்து கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரயோஜனமானதா வந்து இருக்கு. நம்ம சில நேரங்கள்ல வந்து என்ன நினைப்போம்னா, கேள்வி கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப கூச்சம் தயக்கம் வந்து இருக்கும். அது முதல்ல வந்து நம்ம விடணும். நம்ம கேள்வி கேட்கறதுனால நம்மளை வந்து ஆஹ் தப்பா நினைச்சுப்பாங்களோ, நம்மளை வந்து கொஞ்சம் அன்இன்டெலிஜென்ட் நம்மளை நினைச்சுப்பாங்களோ அப்படின்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு பயம் இருக்கும். ஆனா கேட்கிறவன் வந்து ஒரு தடவை தான் வந்து மற்றவர்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு முட்டாளா தெரிவான். அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த ஞானம் கிடைச்சிடும், அவன் அதுக்கப்புறமா முட்டாளா இருக்க மாட்டான். ஆனா யாரு ஒருத்தன் கேள்வி கேட்கறதுக்கே பயந்துகிட்டு தயங்கிக்கிட்டு இருக்கிறானோ அவன் வாழ்க்கை ஃபுல்லாவே முட்டாளா தான் இருப்பான். வெளியில தன்னை முட்டாளா காமிச்சுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பானே தவிர அவனை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும் அவனுக்கு எந்த விதமான ஞானமும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த கேள்வி கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அததான் இங்க அர்ஜுனன் நமக்காக வந்து பகவான்கிட்ட எப்படி பகவானை அடையிறது அப்படின்ற அந்த வழியை வந்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இங்க அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, மரண தருவாயில எப்படி வந்து பகவானை நம்ம, அதாவது கிருஷ்ணரை வந்து நம்ம நினைக்கிறது அப்படிங்கிறது தான் அவன் வந்து கேள்வி கேட்கிறான். ஏன் அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு கேட்டா, அர்ஜுனன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவன் இப்ப வந்து யுத்த களத்துல இருக்கிறான். அவன் வந்து பேட்டில் ஃபீல்டுல இருக்கான். அப்போ பேட்டில் ஃபீல்டுல இருக்கும்போது அவனுக்கு எப்போ மரணம் வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. எப்ப வேணா மரணம் வரலாம். ஸோ யுத்த களம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு மரணத்தினுடைய ஒரு அந்த கேட்ல வந்து நம்ம என்ட்ரி ஆயிட்டு வெளியில வர்ற மாதிரி தான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அர்ஜுனன் இருக்கும்போது அவன் கேட்கிறான், எப்படி நான் வந்து உன்னை நான் நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அவனுடைய கேள்வி நியாயமானது. நமக்கும் அதே சூழ்நிலை தான். என்ன பிரபு, நீங்க வந்து பகவானுக்கு வந்து பக்தி பண்ணணுங்கிறீங்க, அவரையே நினைச்சிட்டே இருக்கணுங்கிறீங்க. அதெல்லாம் பண்ணா எப்படி பிரபு எங்க குடும்பத்தை நாங்க நடத்துறது? எப்படி நாங்க வந்து எங்க வேலையை பாக்குறது? எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா, இல்லைன்னா நாங்க வந்து கிருஷ்ணரை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா அப்படின்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா நமக்கும் பலவிதமான வேலைகள் இருக்கு. ஆபீஸ் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல குடும்பத்துல வீட்டுல இருக்கக்கூடிய ஒர்க்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வேலைகளுக்கு நடுவுல கிருஷ்ணரை எப்படி நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கும் இருக்கும். அதனால அர்ஜுனன் நம்மளுடைய ஒரு சார்பா அவன் வந்து என்ன பண்றான், இந்த கேள்வியை வந்து கிருஷ்ணன் கிட்ட வந்து கேட்கிறான். சோ கிருஷ்ணர் இதுக்கான ஒரு பதில் தான் வந்து இந்த அத்தியாயம் முழுவதுமே வந்து கொடுக்குறாரு. சோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமது பிறந்த நாளை நாம் அனைவரும் அறிவோம், ஆனால் நமது இறந்த நாளை நம்மால் அறிய இயலாது. ஏன்னா இது காமனான ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா? நமக்கு எல்லாருக்குமே வந்து மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கே தவிர எக்ஸ்பைரி டேட் நமக்கு வந்து தெரியாது. நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்துக்குள்ள வந்த நாள் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது அட்லீஸ்ட் பிறந்தப்ப நமக்கு தெரியாட்டினா கூட எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அதுக்கப்புறமாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் இறந்தேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது தெரியுமா? நம்மளால வந்து அந்த மாதிரி சொல்ல முடியுமா யாருக்கிட்டையும்? நான் வந்து போன மாசம் தாங்க போன மாசம் தான் 14ஆம் தேதி நான் வந்து இறந்தேன் அப்படின்னு நான் யார்ட்டையாவது போய் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் என்ன ஆகும்? அவ்வளவுதான், பயந்து ஓடிடுவாங்க, ஐயோ பேயா இருப்பானோ அப்படின்னு சொல்லி. சோ அதனால நம்மளுடைய இறந்த நாள் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. சோ அதனால நம்ம வந்து என்ன பண்றது, நம்மளுடைய பிறந்த நாள் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வந்து இறந்த நாள் என்னைக்குன்னு தெரியாததுனால
அப்போ என்னைக்கு மரணம் வரும்னு தெரியாத போது நம்ம வந்து என்ன பண்ணணும், அது எப்போ வருமோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுக்காக நம்மளை வந்து தயார் பண்ணணும். ஏன்னா உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபாரஸ்ட் ஒட்டி வந்து ஒருத்தவங்க வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட அடிக்கடி பார்க்குறோம். இந்த நீலகிரி மாவட்டம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு யானை வந்து காட்டு யானை வந்து மலை மலைப்பகுதிகளெல்லாம் அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான மலைப்பிரதேசங்கள்ல நம்ம அந்த பக்கம்ல நம்ம வந்து வசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் வனவிலங்குகள், அதாவது ஃபாரஸ்ட் அனிமல் எல்லாம் வந்து அப்பப்போ வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், முன்னெச்சரிக்கையா இது இப்படி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து பண்ணிருப்போம். அதாவது அதை தடுக்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையான சில நடவடிக்கைகள் நம்ம வந்து எடுத்திருப்போம். அது மாதிரிதான் இப்போ இந்த மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா என்னைக்கு அப்படிங்கிறது தான் தெரியாது. அப்போ மரணம்ன்ற ஒண்ணு எனக்கு எப்போதுமே எனக்கு வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு அப்படின்னு வந்து தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக நம்மளை வந்து தயார் பண்ணியிருக்கோம். அப்படி நம்மளை தயார் பண்ணல அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம வந்து தவற விடுறோம், மிஸ் பண்றோம்னு அர்த்தம். அதை எப்படி தயார் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தான் கிருஷ்ணர் வந்து இங்க சொல்ல போறாரு. ஸோ இப்போ கிருஷ்ணர் அந்த செகண்ட் டிவிஷன் பார்க்க போறோம். எப்படி வந்து மரணம் அப்படிங்கிறது நமக்கான ஒரு இறுதி தேர்வா இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸ்லோகம் 5. அந்த காலே ச மாம் ஏவ ஸ்மரன் முத்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் ஜாதினாஸ் யத்ர சம்சய. மொழிபெயர்ப்பு. மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான், இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. ஸோ கிருஷ்ணர் வந்து போன அத்தியாயத்துல இது வந்து சொல்லியிருந்தாரு. தேவர்களை நினைக்கிறவங்க தேவர்கள்கிட்ட போவாங்க, பித்ருக்களை நினைக்கிறவங்க பித்ருக்கள்கிட்ட போவாங்க, என்னைய நினைக்கிறவங்க என்கிட்ட வருவாங்க. மத்தத்தோ யாத்திமாம் அபி. என்னை வழிபடக்கூடிய பக்தர்கள் என்ன பண்றாங்க, அவங்க என்கிட்ட வருவாங்க. எப்படி? அந்த காலேஜ மாம் ஏவ. அந்த காலே அப்படின்னு சொன்னா மரண தருவாய். அந்த மரண தருவாயில மாம் ஏவ. ஏவ அப்படின்னு சொன்னா என்னை மட்டும்னு அர்த்தம். மாம்னா என்னை, ஏவனா மட்டும். என்னை மட்டுமே நினைக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். மரண தருவாயில எனக்கு பலவிதமான ஒரு சிந்தனை இருந்துச்சு. அந்த பலவிதமான சிந்தனைகளுள்ள கிருஷ்ணரையும் நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்காது. நமக்கு எப்ப ரிசல்ட் கிடைக்கும், மாம் ஏவ ஸ்மரன் முக்வா கலேவரம். கலேவரம் அப்படின்னா அந்த உடலை விடக்கூடிய அந்த நேரத்துல ஸ்மரன். ஸ்மரன் அப்படின்னா நம்ம நினைக்கணும். அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நாம பகவான அடைய முடியும். சம்சய. சம்சய அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், இறக்குற நேரத்துல நம்ம எந்த மாதிரியான ஒரு சிந்தனையில இருக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு உடலை அடைவோம் அப்படிங்கிறத நம்ம இங்கிருந்து தெரிஞ்சுக்கணும். அதுல நம்ம வந்து கிருஷ்ணரை நினைக்கும் போது நம்ம என்ன ஆகுறோம், கிருஷ்ணரை அடைகிறோம். வேற ஏதாவது நினைச்சா அதைத்தான் நம்ம அடைகிறோம். அதுதான் கிருஷ்ணர் இங்க வந்து நமக்கு வந்து சொல்றாரு. ஸோ அதனால இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பயுமே வந்து கிருஷ்ணரை வந்து நினைத்திருக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். கிருஷ்ணரை எப்பயும் மறக்க கூடாது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய லைஃப்பை வந்து அமைச்சுக்கணும். உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பிருந்தாவனத்துல உள்ள பக்தர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எந்த ஒரு விஷயம் பேசுனா கூட அதுல வந்து கிருஷ்ணரை வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஒரு பிருந்தாவனத்துல இருந்த ஒரு பழ வியாபாரி, ஒரு ஒரு வயசான அம்மா. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பழங்கள் வந்து விற்பனை செய்ய வருவாங்க, சேல்ஸ் பண்ண வருவாங்க. அப்போ அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, நான் வந்து பழம் வச்சிருக்கிறேன் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. ஜென்ரலா எல்லாரும் அதை தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணும், கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி. அந்த மாதிரி வந்து பகவானுடைய லீலைகளை வந்து பாடிட்டே அவங்க வந்து வருவாங்க. என்கிட்ட வந்து பழம் வச்சிருக்கிறேன் வாங்கிக்கோங்க அப்படின்லாம் வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மா பாடுற பாட்டை கேட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களே வருவாங்க, என்ன பழம் வச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க, எவ்வளோன்னு கேட்பாங்க. அந்த அம்மா அதுக்கு விலை கூட வந்து சொல்லாது. கோவிந்த கோவிந்த அவ்வளவுதான். கிருஷ்ண கிருஷ்ண கனையா கனையா அவ்வளவுதான். அது ஏதாவது வந்து கிருஷ்ணருடைய ஒரு நாமத்தை சொல்லுவாங்களே தவிர்த்து, அதை தவிர்த்து வேற எந்த பேச்சுமே பேச மாட்டாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு டவுட் வரும்,
பிரபு இந்த காலத்துல இந்த மாதிரி பண்ணா பிசினஸ் பண்ண முடியாது பிரபு அப்படின்னு சொல்லி. மேபி இது வந்து நம்மளுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா தெரியலாம். பட் ஆனா வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் வெளியில நம்ம அதை வந்து சொல்ல முடியாட்டினா கூட அட்லீஸ்ட் நம்மளுடைய மனசுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியும். நம்ம வந்து டெய்லி அட்லீஸ்ட் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியுடைய சுவை கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ கிருஷ்ணர் நமக்கு டேஸ்டான தண்ணி கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சூரியனை பார்த்தா கிருஷ்ணர் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சூரியனை வெளிச்சத்துக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லணும். இப்போ எஸ்பெஷலி உங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப வந்து கோல்டா இருக்கும். இப்போ வந்து சூரியனை பத்தின ஒரு ஞாபகம் இப்பதான் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். எப்படா திரும்ப சன் வரும் அப்படின்னு சொல்லி இல்லையா? அந்த மாதிரி ஒன்னொன்னையும் நம்ம என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும், நம்ம கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரை நம்ம எப்பவும் மறக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாக்டா வந்துட்டு அந்த மரண நேரத்துல நம்ம வந்து கிருஷ்ணரை மறந்துடுவோம். ஏன்னா ஒரு நாள் முழுக்க நம்ம வேற வேற ஏதோ வேலைகளை செஞ்சுட்டு கடைசியில நான் வந்து கிருஷ்ணரை நினைச்சுப்பேன் அப்படின்னு சொன்னா நம்மளால கிருஷ்ணரை நினைக்க முடியாது. அதுக்காக வேற வேலை செய்யாம எந்த வேலையாவே இருக்கணும் முடியாது. அப்போ அந்த வேலைகளுக்கு நடுவுலயே நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய மனதுக்குள்ள எப்போதும் கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களோட நம்ம வந்து தொடர்புபடுத்த நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம வந்து கிருஷ்ணரை மறக்க மாட்டோம். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து மரண தருவாயில வந்து கிருஷ்ணரை நம்ம நினைக்கிறது அப்படின்னு சொன்னா 3 விதத்துல நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நம்மளை வந்து இப்போ இருந்தே பயிற்சி பண்ணணும். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், மரண நேரத்துல நம்மளால வந்து கிருஷ்ணரை நினைக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மனதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். இப்போ இருந்தே மனசை ட்ரெயின் பண்ணணும். மனசை எப்படி ட்ரெயின் பண்றது, பகவானுடைய அந்த ரூபத்தை வந்து நினைக்கிறது, இல்லைன்னா மனசுக்குள்ள பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்றது. இது நமக்கு வந்துட்டு நம்மளாவே பண்ண முடியும். நமக்கு இது வந்து வெளியில யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்ன்ற ஒரு அவசியமே இல்லாம நமக்குள்ளேயே நம்மளால செய்ய முடியும். நம்ம உடனே கேட்கலாம், என்ன ப்ரோ ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மனசு இது நினைச்சிட்டு இருந்தா எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆல்ரெடி இந்த வேலையை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம இப்போ வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட நமக்கு வீட்டை பத்தின வேற ஞாபகம் நமக்கு வருதா இல்லையா, வீட்டை பத்தி ஏதாவது ஒரு சிந்தனை நினைக்கிறோமா இல்லையா, இல்ல நாளைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அதை பத்தி நினைக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு சிந்தனை நமக்கு வரதான் செய்யும். ஸோ ஒரே நேரத்துல ஒரு வேலையை செய்துக்கிட்டு அதே நேரத்துல உள்ளுக்குள்ள இன்னொன்னு சிந்திக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இயல்பா பண்ணக்கூடிய ஒண்ணுதான். ஆனா இப்ப என்ன பண்ண போறோம், அதை வந்து கிருஷ்ணரை நினைக்க போறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி மனசுக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இந்த உடலை வந்து பகவானுடைய சேவையில நம்ம வந்து ஈடுபடுத்தணும். பக்தி ரசாமிர்த சிந்துல வந்து ரூப கோஸ்வாமி வந்து சொல்றாரு, அத ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நாபவே கிராகியம் இந்திரியை சேவான்முகேகி ஜித்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. அதாவது பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் இதையெல்லாம் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இந்திரியங்களை பயன்படுத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இந்திரியங்களை பயன்படுத்தி தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அப்ப நான் வேற எதை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிறது, என்கிட்ட வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அங்கதான் வந்து சொல்றாங்க, அத ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நான் பவித் கிராகியம் இந்திரி, இந்த இந்திரியங்களால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், சேவான் முகேகி ஜித்வாதம் ஸ்வயம் எவஸ்புரத்தியதா. நாக்கில் இருந்து ஆரம்பித்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு அங்கங்களையும் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சென்சஸையும் நம்ம என்ன பண்ணணும், பகவானோட சேவையில ஈடுபடுத்த நம்ம வந்து முயற்சி பண்ணணும். பகவானுடைய சேவையில ஈடுபடுத்த இந்த சென்சஸ் எல்லாமே பியூரிஃபை ஆகும். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானை பத்தின ஸ்மரணத்துக்கு நம்மளால வர முடியும். அதுக்கப்புறமா புத்தியை நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படிச்சு என்ன பண்ணணும், நம்மளுடைய புத்தியை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். அப்போ நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு கிருஷ்ணர் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறார் 6வது அத்தியாயத்திலே, அதாவது இந்த உடலை விட சென்சஸ், அதாவது இந்த இந்த இந்திரியங்கள் இந்த சென்சஸ் உயர்ந்தது, அந்த சென்சஸை விட மைண்டு அது வந்து அதுக்கும் மேல, அந்த மைண்டுக்கும் மேல இன்டெலிஜென்ட் அது வந்து உயர்ந்தது. அப்போ அந்த மைண்டை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சக்தி இந்த புத்திக்கு இருக்கு. ஆனா அந்த புத்திக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாதான் வந்து என்ன செய்ய முடியும், அத மனசை கட்டுப்படுத்த முடியும். அது தெரியல அப்படின்னு சொன்னா அந்த புத்தியால
மனசை கட்டுப்படுத்த முடியாது. என்ன ஆயிரும், மனசு புத்தியை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் பிரபுபாதர் வந்து சொல்லுவார். திருடுறது தப்பு அப்படிங்கிறது புத்திக்கு தெரியும். ஆனா அந்த பொருள் மேல கட்டாயமா வந்துட்டு நான் அது எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு, அது எனக்கு வேணுமே வேணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா என்ன பண்ணேன், என் மனசு என்ன பண்ணும், அதை எப்படி திருடுறதுங்கிற அந்த ஞானத்தை, அந்த செயல் எப்படி செய்யறதுங்கிறத மனசு என்ன பண்ணும், புத்தியை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஐடியாவெல்லாம் மைண்ட் வந்து என்ன பண்ணிக்கும், புத்தியில இருந்து கலெக்ட் பண்ணி, அப்ப புத்தி என்ன ஆயிருது, அந்த திருடக்கூடிய அந்த ஒரு செயலுக்கு இது வந்து துணை போயிருது. ஆனா அதே இது அந்த புத்தி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா, திருடுறது தவறு, அது இன்னொருத்தவங்களுடைய பொருளை திருடுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு பல கஷ்டங்கள் வரும், இன்னொருத்தருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு ஞானம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த புத்தி என்ன பண்ணும், மைண்டை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அது மாதிரி பகவத்கீதையை நம்ம வந்து படிச்சு, பாகவதத்தை படிச்சு, நம்மளுடைய மனசு வந்து லௌகிகமான மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் பக்கமா போகாம, பகவானை வந்து நினைக்கணும், பகவானை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இன்டெலிஜென்ட் வந்து என்ன பண்ணும், மைண்டை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அப்போ புத்திக்கு வந்து அந்த இன்டெலிஜென்ட்டை வந்து நம்ம கொடுக்காம என்ன பண்ண முடியாது, மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் வந்துட்டு சாஸ்திரங்களை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரபுபாதர் வந்து ஹொனலு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு பகவத்கீதை லெக்சர் கொடுக்குறாரு. அந்த லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டிவோட்டி வந்து கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நான் வந்து தினமும் ஜெபம் பண்றேன், ஸ்ட்ரிக்டா ஜெபம் பண்றேன், 16 மாலை ஜெபம் பண்றேன், நோ ப்ராப்ளம், ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னும் வேணாலும் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த புக்கெல்லாம் நான் படிக்கணும்னு அவசியமா, புக்கை நான் படிக்காமலே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து அந்த அம்மா வந்து கேட்குறாங்க. அப்போ பிரபுபாதர் வந்து சொல்றாரு, நீ அந்த மாதிரி வந்து பண்ணணும்னு நீ நினைச்ச அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து அந்த மாதிரியான ஒரு ஹை பிளாட்ஃபார்ம்ல நீ இருந்தாதான் என்ன பண்ண முடியும், எப்போதும் சாண்டிங்ல உன்னால வந்து ஃபிக்ஸ்டா இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா உன்னால சாண்டிங்ல ஃபிக்ஸ்டா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து சொல்லிட்டு, அப்புறமா பிரபுபாதர் வந்து சொல்றாரு, ஒரு குரு உனக்காக வந்து புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறாரு. அந்த புஸ்தகம் அப்படிங்கிறது குரு உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நீ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீ ஃபாலோ பண்ணல, நீ ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது, குருர் அவக்ஞா. அப்படின்னா குருவுக்கு அபராதம் பண்றதுன்னு அர்த்தம். அதனால ஒரு பக்கம் நீ குருவுக்கு அபராதம் பண்ணிக்கிட்டு நீ எப்படி வந்து பக்தியில முன்னேற முடியும் அப்படின்னு பிரபுபாதர் வந்து கேள்வி கேட்கிறாரு. சோ அதனால இந்த புஸ்தகத்தை படிக்கிறது அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருத்தர் என்ன பண்ணணும், கண்டிப்பா புக்கு படிச்சே ஆகணும். நம்ம அந்த புக்கு படிக்கும் போதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து பக்தியில ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அதனால இதை நம்ம வந்து எப்பயும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் இங்க கலந்துகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்கள்ட்டையும் நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்றேன். ஸோ டெய்லி குறைஞ்சபட்சம் நீங்க வந்து ஒரு பக்கமாவது வந்துட்டு நீங்க படிங்க. படிச்சீங்கன்னா தான் நமக்கு பலவிதமான குழப்பங்கள் வந்து தெளிவடையும். நம்மளால ஒரு உறுதியான ஒரு மனநிலையோட செயல்பட முடியும். அதனால தயவு செய்து வந்து புக்கு படிங்க. பிரபுபாதருடைய புக்கு படிங்க. புக் படிங்கன்னா வேற எதுவும் இல்லை, பிரபுபாதருடைய புக்கு படிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ இது மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தி மரண தருவாயில நம்மளால கிருஷ்ணரை நினைக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம மரண தருவாயில வேற எதை நினைக்கிறோமோ அதை தான் அடையிறோம். அதுக்குதான் வந்து இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் ஜஜத்தந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கௌந்தேய சதா தத்பாவிதா. மொழிபெயர்ப்பு: ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். ஓகே. ஸோ இந்த இமேஜில் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கக்கூடிய நபர் யாருன்னா, இவருடைய பேர் வந்து ஜடபரதர் அப்படின்னு வந்து பேர். ஆக்சுவலா பரதர் அடுத்த ஜென்மத்துல அவர் வந்து ஜடபரதர் அப்படின்னு வந்து ஒரு பிறவியா வர்றாரு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, இந்த பரதர் அப்படிங்கிறது வந்து ரிஷப மகாராஜருடைய ஒரு பையன், மூத்த பையன். அவர் ரிஷபதேவருக்கு வந்து 100 பசங்க இருந்தாங்க. இவர் தான் வந்து அதுல மூத்த பையன். இவர் வந்து ரொம்ப தர்மப்படியான ஒரு நல்ல ஒரு ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாரு. அப்போ இவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா தன்னுடைய பசங்க கிட்ட வந்து ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இவர் காட்டுக்கு வந்துடுறாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, தன்னுணர்வுக்காக, செல்ஃப் ரியலைசேஷனுக்காக, பகவானை அடையணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு, ராஜ்யத்தை விட்டுட்டு அவர் வந்து காட்டுக்கு வந்து அதை பயிற்சி பண்றதுக்காக அவர் வந்துடுறாரு.
அப்போ ஒரு நாள் அவர் வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரமா போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, சடனா வந்து ஒரு மான், அந்த மான் வந்து கர்ப்பமா இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஒரு புலியோடைய ஒரு உருமல் சத்தம் வந்து கேக்குது. அந்த புலி ரொம்ப வேகமா வந்து இந்த மான அட்டாக் பண்ண வர்ற மாரி அந்த சத்தம் கேட்கும்போது, அப்ப அந்த மான் என்ன பண்ணுது, பயத்துல அந்த நதிய ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ண பாக்குது. அப்போ அந்த மான் தான் பிரசவம், அதாவது அந்த குழந்தைய வந்து பெற்றெடுத்துருது. அந்த மான்குட்டி வந்து பிறந்து தண்ணிக்கு உள்ளுக்குள்ள விழுந்துருது. அது வந்து தத்தளிக்குது. அப்போ அந்த நேரத்துல அதை பார்த்த ஜடபரதர், அதாவது பரத மகாராஜர் என்ன பண்றாரு, அந்த மான வந்து காப்பாத்தி எடுத்துட்டு வர்றாரு. அந்த தாய்மான் என்ன ஆகுது, அது வந்து உயிரை விட்டுருது அந்த பயத்துல. அதனால இப்ப இந்த மானுக்கு யாருமே இல்ல. பிறந்த ஒரு குட்டி, சின்ன குட்டி. அத வந்து யாருமே பாத்துக்கிறது இல்லையே. இந்த காட்டுல இந்த மாரி கொடிய மிருகங்கள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அந்த மான் மேல ஒரு அன்பு வைத்து அதை தன்னுடைய குடிசைக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. அதுவரைக்கும் எடுத்துட்டு வந்ததுல எந்த விதமான ஒரு தப்பும் இல்ல. ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, அந்த மான்குட்டியை தன்னுடைய குழந்தை போல பாத்துக்கிறாரு. அதுவும் தப்பு இல்ல. ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆகுறாரு, அந்த மான்குட்டி மேல பயங்கரமான ஒரு அட்டாச்மெண்ட் வச்சிடுறாரு. அந்த மான்குட்டி கொஞ்ச நேரம் அவர் கண்ணுல படல அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப பயந்துறாரு. அச்சோ! ஏதாவது ஒரு விலங்கு வந்து எதுவும் வந்து சாப்பிட்டு போயிருச்சோ, எதுவும் ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பதர்றாரு. அந்த அளவுக்கு அந்த மான்குட்டி மேல வந்து அட்டாச்மெண்ட் ஆயிடுறாரு. அப்போ ஒரு நாள் அந்த மான்குட்டி வந்து அவருடைய ஆசிரமத்துல எங்கேயுமே கிடைக்கல. அது எங்கேயோ போயிருச்சு. இவர் வந்து அந்த மான்குட்டிய வந்து தேடி அலையுறாரு. பல இடங்கள்ல தேடி அலையுறாரு. அது எங்க போச்சு? எங்க போச்சு? அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு சடனா ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுறாரு, ஒரு பெரிய ஒரு மலை உச்சியிலிருந்து கீழ விழுந்துடுறாரு. ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாரு. விழுந்து அவர் வந்து இறக்குற தருவாயில இருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்துல கூட அவர் வந்து அந்த மான்குட்டியவே நினைச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து எப்படி தோணுது, அந்த மான் வந்து தன்னுடைய பக்கத்துல இருக்கிற மாரியே அவருக்கு வந்து தோணுது. அப்போ அவர் அந்த மானையே நினைச்சுட்டு என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய உடலை விட்டுறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன ஆகுறாரு, அடுத்த பிறவில ஒரு மானா வந்து பிறந்துடுறாரு. ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க். இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, இருக்கிறது ஒரு லைஃப், என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி, நம்ம என்ன அடுத்து வரவா போறோம் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுதான் உண்மை. நம்ம இந்த பிறவியை நான் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா மரண தருவாயில நம்ம எந்த மாதிரியான ஒரு மரணத்துல இருக்கிறோமோ, என்ன மாதிரியான ஒரு கர்மாவை இதுவரைக்கும் நம்ம சேர்த்திருக்கிறோமோ, என்ன ஆகுது, அதுக்கு ஏத்த மாதிரி தவறாம நம்ம இன்னொரு ஒரு பிறப்புக்குள்ள போறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது யாராலையும் மாத்த முடியாத ஒண்ணு. அது தெரிஞ்சுக்காம நம்ம வந்து என்ன பண்றோம், இன்னைக்கு இந்த மாடர்ன் சிவிலைசேஷன்ல எல்லாரும் வந்து அதான் சொல்றாங்க. நம்ம வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணா பண்ணலாம். அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து இன்னைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அடுத்த பிரிவுல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கான ஒரு பலனை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்திலையும் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த பிறவிலேயே நாம எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய அடுத்த பிறவியை வந்து டிசைட் பண்ணும். இந்த பிறவியில நான் வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன்னா நான் என்ன ஆவேன், அடுத்த பிறவி எனக்கு அது மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு பிறவி தான் எனக்கு கிடைக்கும். அதை நான் நம்பலாம், நம்பாம போகலாம். பட் ஆனா அதுதான் உண்மை. அதனால இன்னையில இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் இவ்வளவு காலம் நம்ம வாழ்க்கையை எப்படி வேணா வந்து நம்ம நடத்திருக்கலாம். அட்லீஸ்ட் இன்னையில இருந்து இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவது நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு பக்தி ரீதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சுக்கணும். நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம பகவானுக்கான ஒரு பக்திக்குன்னு கொஞ்சமாவது நம்மளுடைய நேரத்தை வந்து நம்ம வந்து ஒதுக்கணும். அப்படி நம்ம ஒதுக்காம நான் ரொம்ப பிஸி அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கண்டிப்பா நமக்கு நெக்ஸ்ட் லைஃப்ல அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா தன்னுடைய பையனுக்கு வந்துட்டு ஒரு 1,00,000 கொடுத்தாரு. அந்த பையன் அந்த 1,00,000 வந்து ப்ராப்பரான வழியில யூஸ் பண்ணாம அவன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணிட்டான். அப்ப அந்த அப்பா வந்து என்ன சொல்லுவாரு, அவன வந்து திட்டுவாரு. "ஏன்டா பணத்த இப்படி ஊதாரித்தனமா செலவழிக்கிற? ஒரு நல்ல வழியில செலவழிக்கலாமே!" அப்படின்னு சொல்லி திட்டுவாரு.
அதனால அதே மாதிரி பகவான் வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செல்வம் என்ன அப்படின்னு சொன்னா டைம். பகவான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வம் டைம். அந்த டைம் நம்ம வந்துட்டு பகவானுடைய சேவையில நம்ம வந்து ஈடுபடுத்தாம நம்ம வந்து சென்ஸ் கிராட்டிபிகேஷன்லயே ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்போ பகவான் வந்து பார்ப்பாரு, என்ன இவனுக்காக நான் கொடுத்த இந்த வெல்த்தை இவன் வந்து இப்படி அன்னெசரியா ஊதாரித்தனமா அவன் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, பகவான் வந்து நம்மளை திட்டுவார். திட்டுறது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊதாரித்தனமா செலவழிச்சுட்டு அப்பா கிட்ட போய் இன்னும் பணம் கேட்டா அப்பா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாரு, உனக்கு ஒண்ணுமே கிடையாது போடான்னு சொல்லிடுவாரு. அது மாதிரி பகவான் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வம், இந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தாம அதுக்கப்புறமா நம்ம வந்து பகவான் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டும் பிரயோஜனம் இல்லை. அவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, போ போ உனக்கு சான்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவாரு. அந்த அளவுக்கு பகவான் நம்மகிட்ட கல் நெஞ்சக்காரரும் நடந்துக்க மாட்டாரு. பட் ஆனா செய்த வினைக்கு ஏத்த மாதிரி என்ன வேணும், என்ன பண்ண வேண்டியிருக்கும், நம்ம வேற ஒரு பிறவிக்கு போக வேண்டியிருக்கும். அதனால நம்ம வந்து நான் ரொம்ப பிஸிங்க. நான்லாம் வந்து பயங்கர பிஸி. எனக்கு வந்துட்டு வீடு, ஆஃபீஸு, குழந்தைங்கள பாத்துக்கிறது, அது இதுன்னு சொல்லி எனக்குலாம் நிறைய வந்து வேலை இருக்கு. அதெல்லாம் வந்து எனக்கு டைம் இல்ல. அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிஸியா இருக்கிறத வந்து ப்ரௌடா வெளியில சொல்லிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அந்த ப்ரௌட்னஸ் வந்து என்ன பண்ண போகுது, அடுத்த பிறவியில நம்மள ஏதோ ஒரு தாழ்ந்த பிறவியில கொண்டு போய் சேர்த்துரும். அதனால நம்ம வந்து மெட்டீரியலா நம்ம வந்து பிஸியா இருக்கிறத நினைச்சு நம்ம வந்து ப்ரௌடா இருக்க தேவையில்லை. அதை நினைச்சு நம்ம வந்து வருத்தப்படணும். பகவான் இந்த நல்ல தேகத்தையும் நல்ல டைமையும் கொடுத்திருக்கிறாரே, அந்த அவருடைய சேவையில நான் வந்து ஈடுபட முடியலையே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணணும், நான் வந்து வருத்தப்படணும். அதை விட்டுட்டு நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு சரியான ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த அந்த மரணத்துக்காக நம்ம வந்து நம்மளை ரெடி பண்ணிக்கணும். எப்ப ரெடி ஆகணும், இப்பயே நம்ம வந்து ரெடி ஆகணும். நம்ம இப்பயே ரெடி ஆகணும். இதை வந்து இன்னொரு நாள் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லினா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, தள்ளி போட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்ப மரணம் வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எப்படி வந்து நம்ம நம்ம இந்த மாதிரி ரெடி ஆகுறதுக்கான நமக்கான ஒரு பாடத்திட்டம் என்ன, கிருஷ்ணர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பகவத்கீதை, பாகவதம், அதுதான் வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம். காலேஜ்லலாம் வந்து இந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆசிரியர் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 1 வீக் கிளாஸ் எடுத்துட்டு திடீர்னு வந்துட்டு அந்த 1 வீக்ல இருந்து ஏதோ ஒரு டெஸ்ட் அவர் வந்து வைக்கலாம். அப்போ நம்ம வந்து முன்னாடியே கிளாஸ் நல்லா கவனிச்சிருந்து படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால அந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட்டை வந்து நம்மளால வந்து ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம நல்லா எழுதுவோம். ஆனா நம்ம எதுவுமே பாடத்தை ஒழுங்கா கவனிக்கல, நம்ம வந்து படிக்கல அப்படின்னு சொன்னா அந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட்டை வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ டக்குன்னு வந்து மரணமும் வந்து நமக்கு அந்த மாதிரிதான் ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் தான். சடனா எப்போ வரும்னே தெரியாது. அப்போ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்பயே இந்த பகவத்கீதை, பாகவதத்தெல்லாம் நம்ம வந்து படிச்சு நம்ம வந்து ரெடி ஆயிக்கணும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்துல மரணம் வந்து நம்மளை வந்து எடுத்துட்டு போயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி இந்த பாடத்திட்டத்தை படிச்சு நம்மளை வந்து ரெடி பண்ணிக்கணும். எப்பயுமே ரெடியா இருக்கணும். ஆம்புலன்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்களே 24x7, அந்த மாதிரி நம்ம வந்து ரெடியா இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எனக்கு சண்டே ஹாலிடே, அதனால நான் வந்து என்ன பண்றேன், ஹாயா நான் வந்து வீட்டில் நான் ரிலாக்ஸா நான் வந்துட்டு டிவி பார்த்துட்டு என் ஃபேமிலியோட நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து ஹாலிடே கொடுக்க முடியாது. மரணம் நமக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஹாலிடே எல்லாம் கொடுக்காது. ஓகே இன்னைக்கு சண்டே, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. மரணம் எப்பனாலும் வரும். அதனால நம்ம எல்லா நேரத்துலயும் இதுக்கு வந்து நம்ம ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறமா அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொன்னா, பகவான் நம்மளை இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோயிலிருந்து என்ன பண்றாரு, நம்மளை விடுவிக்கிறாரு. அவருடைய தாமத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போறாரு. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து இந்த மரணத்துக்கான அந்த தேர்வு. அதை நம்ம வந்து அதுக்காக நம்மளை வந்து ட்ரெயின் பண்றதுக்காக தான் இந்த லைஃபே நமக்கு இருக்கு. மரண நேரத்துல நான் சரியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கான ஒரு ஒரு ட்ரைனிங் தான் இந்த லைஃப் டைம், இந்த பீரியட். அதை நான் வந்து சரியா நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அப்போ அந்த
மரணத்தின் அப்போ அந்த டெஸ்ட்ல நான் என்ன ஆயிடுவேன், நான் ஃபெயில் ஆயிடுவேன். நம்ம ஜடபரதரை அந்த பரத மகாராஜரை பார்த்தோம். அவர் வந்து பெரிய ராஜ்யம், வீடு, மனைவி, குழந்தைகள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணாரு. அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அரசர்கள் அந்த அளவுக்கு செல்வம் உள்ள ஒரு நபர்கள். அதெல்லாம் விட்டுட்டு காட்டுல வந்து ஒரு குடிசை கட்டி ஏதோ காட்டுல கிடைக்கக்கூடிய கிழங்குகளை வந்துட்டு சாப்பிட்டுட்டு வாழ்ற அளவுக்கு வந்து ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு நபர் என்ன ஆயிட்டாரு, ஒரு மான் மேல உள்ள ஒரு அட்டாச்மெண்ட்னால வந்துட்டு அடுத்த பிறவி மானா போயிட்டாரு. அப்ப என்னாச்சு, அவருடைய அந்த ஒரு முயற்சி எல்லாமே வந்து வீணாயிருச்சு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இதை வந்து நம்ம தினமும் பயிற்சி பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம ஃபெயில் ஆயிரும் நம்மளுடைய டெஸ்ட். ஸோ நம்ம இப்போ அடுத்த செக்ஷன் பார்க்க போறோம். பரத்தை அடைதல், கிருஷ்ணர் எப்படி அவருடைய லோகத்தை அடைகிறது அப்படிங்கிறத இந்த இதுல வந்து சொல்றாரு. ஸோ பரத்தை அடைதல் அப்படிங்கிறது 3 விதமா நம்ம வந்து பார்க்கலாம். அந்த பரத்தை எப்படி அடையிறது, எதனால் அடையிறது, ஏன் அடையணும் அப்படின்னு சொல்லி 3 விதமா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த பரத்தை எப்படி அடையணும் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் அதுக்கான வழியை இங்க வந்து சொல்றாரு. அனன்யச்சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷ தஸ்யாகம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகின. மொழிபெயர்ப்பு: பிருதாவின் மகனே, பிரலாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன் சுலபமாக என்னை அடைகிறான், ஏனெனில் அவன் பக்தி தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளான். முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு பதில் என்ன அப்படின்னா, நித்திய யுக்த, அனன்ய சேத, இந்த 2 வார்த்தை வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனன்ய சேத அப்படின்னு சொன்னா வேற விதமான ஒரு சிந்தனையே இல்லாம இருக்கிறது. அதுக்கப்புறமா நித்திய யுக்த அப்படின்னா எப்பயுமே வந்து கிருஷ்ணரை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறது. ஸோ இந்த 2மே வந்து ரொம்ப முக்கியம். ஒண்ணு, வேற ஒரு சிந்தனை வரவே கூடாது. வேற சிந்தனை இல்லை அப்படின்றதுக்காக நம்ம மைண்டுக்குள்ள எந்த சிந்தனையுமே இல்லாம இருக்கிறதுங்கிறது நல்லது இல்ல. கிருஷ்ணரை எப்பயுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நித்திய யுக்த. சோ வேற சிந்தனை எப்பவும் வரக்கூடாது, கிருஷ்ணரை எப்பவும் நித்தியமா நினைச்சுக்கிட்டு இருக்கணும். யோமான் ஸ்மரதி நித்யச. சோ எப்போ ஒருத்தன் கிருஷ்ணரை நித்தியமா நினைச்சிட்டு இருக்கிறானோ தஸ்யாகம், அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆளு, அந்த நபருக்கு சுலப. சுலப அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பரம்பொருளை, பரமபுருஷரை அடையிறதுக்காக பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து தவம் செய்துகிட்டு இருக்கிறாங்களோ அந்த ரிஷி முனிகள் அவங்களுக்கெல்லாம் அடைய முடியாத, இல்ல அடைவதற்கு கடினமா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் பகவான் சுலப. இங்க வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 6வது அத்தியாயத்துல கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் வந்து சொன்னான். என்ன சொன்னான்னா, மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னான். சஞ்சலங்கி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்திரிடம். காத்த கூட வந்து கட்டுப்படுத்தலாம், மனசை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொன்னான். கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, ஆமா அது சுலபம் இல்ல, கஷ்டம் அப்படின்னு சொன்னார். ஆனா கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு, இது சுலபம் அப்படிங்கிறாரு. இந்த அனன்ய சேத்த கிருஷ்ணரை எப்போதும் நினைக்கிறதும் அவரை நினைச்சுக்கிட்டே வந்து பகவானை அடையணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து கஷ்டமான ஒரு வழி இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் இங்க வந்து நமக்கு தைரியம் கொடுக்குறாரு. பயப்பட வேண்டாம், இது ரொம்ப ஈஸியா செஞ்சு என்ன பண்ண முடியும், நம்ம பகவானை அடைய முடியும். நம்ம செய்ய வேண்டியது அனன்யச்சேதா நித்யசா, எப்பயுமே வந்து பகவானை நினைச்சிட்டு இருக்கணும், வேற சிந்தனை இல்லாம. அதுதான் இங்க முக்கியமானது. ஏன் நம்ம வந்து அந்த பரத்தை அடையணும், இங்கேயே நமக்கு நல்லா தானே வாழ்க்கை இருக்கு, இல்ல சொர்க்கலோகத்துக்கு கூட வந்து போகலாமே, சொர்க்கலோகம், பிரம்மலோகம், இந்த மாதிரி மற்ற தேவர்கள் லோகம்லாம் இருக்கு, அங்க கூட போகலாமே, ஏன் கிருஷ்ணர் லோகத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். அதுக்குதான் கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு, மாமுபேத்திய புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாம் கதா. மொழிபெயர்ப்பு: பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திருப்பி வருவதே இல்லை, ஏனெனில் அவர்கள் விலையுயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். சோ மாமுபேத்திய புனர்ஜென்ம, மாம் உபேத்திய, என்னைய வந்து வழிபடக்கூடியவங்க என்ன பண்ண மாட்டாங்க, புனர்ஜென்ம, இங்க இந்த பௌதிக உலகத்துக்குள்ள திரும்ப வரமாட்டாங்க. அதுதான் ஏன் இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தா என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்குதான் கிருஷ்ணர் இங்க வந்து இந்த பௌதிக உலகத்துடைய 2 முக்கியமான குவாலிட்டி வந்து சொல்றாரு. என்ன ஒண்ணு, அது துக்க ஆலயம். துக்க ஆலயம் அப்படின்னா என்ன, இப்ப தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, புஸ்தக ஆலயம் அப்படின்னு வந்து உண்டு. அப்படின்னா என்ன, புஸ்தகங்கள்
புஸ்தகம் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய இடம் புஸ்தகாலயம் அப்படின்னு பேரு. ஹிமாலயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இமயமலை. ஹிமாலயம்னா என்ன? பனிகள் அடர்ந்து இருக்கக்கூடிய அந்த மலைக்கு ஹிமாலயம் அப்படின்னு பேர். ஏன்னா பனிக்கு ஹிமா அப்படின்னு பேர். சோ அது மாதிரி கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தை வந்து துக்க ஆலயம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? துக்கத்தாலேயே பிசைஞ்சு எடுத்து செஞ்சு வச்சிருக்கிறாரு இந்த உலகத்தை. ஒரு பானை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த பானைக்கு, அந்த பாட்டுக்கு எது முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட்? மண். மண் எடுத்து போட்டு பிசைஞ்சு ஒரு பானை செஞ்சு வச்சிருக்கிறோம். அதுல வந்து கொஞ்சம் தங்கம் இருக்குமா, கொஞ்சம் வெள்ளி இருக்குமா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமா? அதை அப்படி பார்த்தா வந்து என்ன சொல்லுவோம்? நான் அந்த ஆளை வந்து ஃபுல் முட்டாள்னு சொல்லுவோம். ஏன்னா என் மண்பானையில வந்துட்டு தங்கம் இருக்கா வெள்ளி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, இல்லையா? அது மாதிரி இந்த பௌதிக உலகம் வந்து துக்க ஆலயம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனா நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த துக்க ஆலயத்துக்குள்ள நான் எப்படி வந்து ஹாப்பியா இருக்கிறதுன்னு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, அசாஸ்வதம். இந்த உலகம் ரொம்ப வந்து தற்காலிகமானது. இது டெம்பரவரியே, இது பெர்மனண்டே கிடையாது. அப்போ துக்கமா இருக்கிற இடத்துல நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷமும் நான் நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி? ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துட்டு நான் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது மாதிரிதான் இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வந்துட்டு நம்ம இந்த பௌதிகமான விஷயங்கள்ல நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு. ஆன்மீகமா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. நமக்கு சந்தோஷமே கிடைக்காது, சந்தோஷமே பட முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. பௌதிகமா சந்தோஷத்தை அடைய முடியாது, ஆன்மீகமா சந்தோஷத்தை அடைய முடியும் அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ அதனால நம்ம இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது துக்காலயம்ங்கிறத பார்த்தோம். அசாஸ்வதமானது, அதாவது நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பௌதிக உலகத்தை விட்டு நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போகணும். ஏன்னா ஆன்மீக உலகம் சாஸ்வதமானது, அது எப்போதும் இருக்கக்கூடியது, அது அழிவடையாதது, அது ஆனந்தமே ஆனந்தமயமானது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து ஏன் இந்த பௌதிக உலகம் தற்காலிகமானது அப்படின்னா, இங்க கிருஷ்ணர் சொல்றது பூதாக்ராமசயே வாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்யாகம அவசப்பார்த்த பிரபவத்யார்க ஆகமே. அதாவது நம்மள மாதிரி நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பிரம்மாவுக்கும் வந்து 24 மணி நேரம் இருக்கு. பட் அந்த டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தி. நமக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா பிரம்மாவுக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 2000 சதுர்யுகங்கள். 2000 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம் எவ்வளவு? 4,30,000 வருடம் ஒரு சதுர்யுகம். 4,30,000 வருஷம் கலியுகத்துக்கு மட்டுமே. ஒரு சதுர்யுகம் 4,33,00,000 வருஷம். அது ஒரு சதுர்யுகம். அது மாதிரி 1000 வருடங்கள் பிரம்மாக்கு 12 மணி நேரம். அது மாதிரி இரவு 12 மணி நேரம், அதே மாதிரி 1000 சதுர்யுகம். அப்போ பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது 2000 சதுர்யுகங்களை கொண்டது. அதுல பகல்ல 12 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரம்மா என்ன பண்ண போவாரு? தூங்குறது போயிடுவாரு. அப்ப அவர் தூங்க போகும்போது என்ன ஆகுமா? பிரளயம் வந்து இந்த மொத்த பௌதிக உலகம் பிரம்மலோகத்தை தவிர்த்து கீழே இருக்கக்கூடிய எல்லா லோகமும் என்ன ஆயிரும்? பிரளயத்துல அழிஞ்சு போகும். 3 விதமான பிரளயம் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து ஆஹ் நம்மளுடைய நித்திய பிரளயம். அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து என்ன ஆகிட்டு இருக்கு? ஒரு அழிவு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. ஒரு அழிவு அப்படின்னா வேற எங்கேயும் நடக்கிறதுன்னு வந்து எதிர்பார்க்காங்க. நம்மளுடைய உடம்புலயே என்ன ஆகிட்டு இருக்கு? அழிவு ஏற்படுது. ஏன்னா நம்ம பிறந்தப்பே என்ன ஆயிடுச்சு? டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பத்துல இருந்தே நம்மளுடைய அழிவுங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் அது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அது நித்திய பிரளயம் அப்படிமா. நைமித்திக பிரளயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுள் காலத்தப்போ நடக்கக்கூடிய ஒரு பிரளயம். அதாவது பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 14 மனுக்கள் வந்து வருவாங்க. அவங்களுடைய ஆயுள் காலம் என்ன அப்படின்னு சொன்னா 71 சதுரீகம். 71 சதுரீகம் வரைக்கும் அவங்களுடைய ஆயுள் காலம் இருக்கும். அப்ப அது முடிஞ்ச உடனே பூலோகம், கொஞ்சம் சொர்க்கலோகம், இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய லோகங்கள்ல மட்டும் வந்து ஒரு பிரளயம் ஏற்படும். இது நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பிரளயம் என்னன்னா பிரம்மாவுக்கு இங்க சொல்ற மாதிரி வரக்கூடிய ஒரு பகல் பொழுது முடிஞ்ச உடனே வரக்கூடிய ஒரு பிரளயம் இருக்கு. அதுக்கப்புறமா பிரம்மாவுடைய ஆயுள் காலம் 100 வருடம். அந்த 100 வருடம் முடிந்ததுக்கு அப்புறமா மொத்த பிரபஞ்சமே அழிஞ்சு போகும்.
ஸோ இந்த மாதிரி பிரளயங்கள் வந்து இருக்கு. ஸோ எப்படியோ இந்த பௌதிக உலகம் வந்து என்ன ஆகுது, அதனாலதான் டெம்பரவரி அப்படின்னு சொல்லி போன ஸ்லோகத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம பெர்மனண்டா இருக்கிறதுங்கிறது பிரம்மாக்கு கூட வந்து சாத்தியம் இல்லை. ஸோ இந்த பௌதிக உலகத்துல துக்காலயம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 4 பிரச்சனைகள் என்னன்னா இதுதான்: ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம். அனுதர்ஷனம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நிமிஷமும் இது நடந்துகிட்டே இருக்கு. பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான். ஏன்னா குழந்தை வந்து கர்ப்பத்துல இருக்கும்போது அந்த அம்மா என்னெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதனால அந்த குழந்தை என்ன பண்ணும், கஷ்டப்படும். அந்த அம்மா வந்து காரமான விஷயம் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும், அந்த குழந்தையோடைய ஸ்கின்ல அது வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த குழந்தைக்கு அது தாங்க முடியும். அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ள ஏதாவது சின்ன புழு இருந்துச்சுன்னா அந்த புழு வந்து குழந்தைய கடிச்சு என்ன பண்ணும், அதுக்கு பயங்கரமான ஒரு மரண வேதனையை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த ஸ்கின் அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அதனால அந்த புழு கடிச்சா கூட அந்த தேகம் வந்து தாங்க முடியாது, அவ்வளவு வேதனையா இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தை பிறக்கும் போதும் பயங்கரமான ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்து என்ன ஆகுது, அது பிறப்பு எடுக்குது. இறப்பும் அதே மாதிரிதான், பயங்கரமான கஷ்டம். இறக்கும் தருவாயில நமக்கு வந்துட்டு 10,000 தேள் கொட்டின மாதிரியான ஒரு வலி இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வயசாகுது, நடக்க முடியாம, சாப்பிட முடியாம, தூக்கம் வராம பல விதங்கள்ல நம்ம வந்து கஷ்டப்படுறோம். அதுக்கப்புறமா முதுமை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அந்த முதுமையான காலத்துல எந்த ஒரு செயல்களும் நம்மளால சுயமா வந்து செய்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொன்னா அது இன்னும் கடினம். ஸோ வயசாகிறது யாருக்குமே வந்து பிடிக்காது. ஆனாலும் வேற வழி இல்லை, இந்த பௌதிக உலகத்துல நமக்கு முதுமை, அதாவது ஏஜ் ஆகுறதுங்கிறது வந்தே தீரும். அது மட்டும் இல்லாம நோய், இதுவும் வந்து யாருக்குமே தடுக்க முடியாதது, எல்லாருக்குமே கட்டாயமா வரக்கூடிய ஒண்ணு. ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தப்போ உலகமே வந்து கஷ்டப்பட்டுச்சு இல்லையா? அதனால இந்த பௌதிக உலகத்துல இந்த 4 தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதனால நம்ம வந்து இந்த தற்காலிகமான இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம என்ன பண்ணணும், இதுல இருந்து நிரந்தரமா நம்ம வந்து விடுதலை ஆகணும்னு நம்ம வந்து நினைக்கிறோம். நம்ம இப்போ ஏதோ இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஏதோ நோய் வந்துச்சு, அந்த நோயில இருந்து நான் குணமாயிட்டேன், அதனால என்னுடைய பிரச்சனை முடிஞ்சிச்சு, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது வந்து என்ன, அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வந்து விலகி அந்த பிரச்சனை இப்ப நமக்கு இல்லைன்னு தான் அர்த்தம், இனிமே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு வந்து காய்ச்சல் அடிச்சிச்சு, அதுக்கப்புறம் காய்ச்சல் போயிருச்சு அப்படின்னா திரும்ப எனக்கு காய்ச்சலே வராதுன்னு அர்த்தமா? கிடையாது. காய்ச்சல் எனக்கு கண்டிப்பா திரும்ப வேற எப்பயாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அதனால நம்ம இந்த பௌதிக உலகத்துக்குள்ள தற்காலிகமான ஒரு ஆனந்தத்தை அடையிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை அடையிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பரத்தை வந்து ஏன் அடையிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. அவ்யக்தோ அக்ஷர யுக்த தம்மாவு பரமாம் கதி யம் பிராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இப்போ போன ஸ்லோகத்துல எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம், பிரம்மாவுடைய லோகத்துக்கு போனா கூட அங்கேயும் மரணம் இருக்கு, அந்த உலகமும் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நம்ம வந்து பகவானுடைய ஒரு லோகத்தை நம்ம வந்து அடையணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா பகவானுடைய தோற்றம் இங்க மொழிபெயர்ப்புல பாருங்க, எதனை தோற்றமற்றதாகவும் அழிவற்றதாகவும் வேதாந்திகள் கூறுகின்றனவோ, எது பரமகதியாக அறியப்படுகின்றதோ, எந்த இடத்தை அடைந்தவன் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அதுவே எனது உன்னத இருப்பிடம். கிருஷ்ணர் அவருடைய அட்ரஸ் இங்க வந்து கொடுத்திருக்கிறாரு. அதுதான் நமக்கு இலக்கு, அதுதான் நம்ம அடைய வேண்டிய ஒரு இலக்கு. வேற வேற இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், கண்டிப்பா நம்ம திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே வரணும். அப்போ இந்த பௌதிக உலகத்திலே திரும்ப பிறந்து இறந்து பிறந்து இறந்து இதுக்குள்ளேயே நம்ம வந்து சுத்திட்டு இருக்கணும். ஆனா எங்க அழிவில்லாத ஒரு இடம், பகவானுடைய ஒரு இடம் என்னது, அழிவில்லாத ஒரு இடம். அந்த இடத்தை நம்ம அடையும் போது நமக்கும் அழிவே இருக்காது. அங்க நித்தியமா நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். அங்கதான் வந்து கிருஷ்ணர் நம்மளெல்லாம் கூப்பிடுறாரு, வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த இடத்தை எப்படி அடையிறதுங்கிறது தான் நம்ம வந்து இப்ப பார்த்தோம். அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து கவிதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சாஸ்திரங்கள்ல. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா
இந்தியால வந்து விருந்தாவனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த விருந்தாவனத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா இப்ப கூட அங்க இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் பீப்புள் அவங்க பேசுறது பார்த்தாலே ஒரு மாதிரி வந்து கவிதை மாதிரிதான் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அந்த பேச்சு எனக்கு பேசுறதுக்கு வரல. பட் நீங்க அங்க வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறமா அந்த ஆன்மீக உலகத்துல நடக்கிறது ஒவ்வொரு நடையும் அது ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே வந்து நடனம் ஆடுற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்த சிந்தாமணி பிரகரசத் பசு கல்ப விருட்சா லக்ஷா விரதேசு சுரபீர விபாலயத்தம் அப்படின்னு வந்து பிரம்ம சங்கீதால வந்து சொல்லப்பட்டிருக்கு. சிந்தாமணி தாமம் அந்த இடம் வந்து எப்படி இருக்கா, சிந்தாமணினால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி. சிந்தாமணி அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு விதமான ஒரு ரத்னம், அதனாலேயே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான லட்சுமிகள் வந்து என்ன பண்றாங்க, பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் கிருஷ்ணர் எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. ஓகே. சோ மற்ற யோகிகள், இப்ப நம்ம 4வது டிவிஷன் பார்க்க போறோம். தூய பக்தியை சிறந்தது அப்படிங்கிறது. ஓகே. மற்ற யோகிகள் மரண நேரத்தில் மங்களமான அல்லது அமங்கலமான நேரங்களை கண்காணிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணர் இந்த செக்ஷன்ல வந்துட்டு இந்த யோகிகள் வந்து எப்படி உடலை விடுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. இப்போ யோகிகள் வந்து ஆஹ் நம்மளுடைய சூரியனுடைய சுழற்சி வந்து 2 விதமா வந்து சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து தட்சணாயனம், இன்னொன்னு வந்து உத்தராயணம். இந்த உத்தராயணத்துல யாரு ஒருத்தர் பகல் பொழுதுல, அதுவும் வந்து வளர்பிறை நாட்கள்ல பகல் பொழுதுல உத்தராயணத்துல என்ன பண்ணணும், அவர் தன்னுடைய உடல்ல இருந்து ஆத்மாவை பிரிச்சு எடுக்கணும். அப்படி அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, அதை பண்ண முடியும்னு சொன்னா, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, சூரிய லோகத்துக்கு போவார். சூரிய லோகத்துக்கு போய் அங்க இருந்து அப்புறமா பிரம்ம லோகத்துக்கு போய் அதுக்கப்புறமா அங்க இருந்து வைகுண்டத்துக்கு போவார். இது ஒரு வழி. இன்னொருத்தர் தட்சநாயனம் அப்படின்னு சொல்லி, அதாவது சூரியன் தென் திசையில வந்து சுழலக்கூடிய ஒரு பாதை. அப்போ வளர்பிறை தேய்பிறையில இரவு நேரத்துல உடலை விட்டாரு அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் வந்து சந்திரலோகத்துக்கு போவாரு. அதுக்கப்புறமா திரும்ப அவர் இந்த பௌதிக உலகத்துக்கே வந்துருவாரு. அதாவது இந்த பூமிக்கே வந்துருவாரு. அவர் முக்தி அடைய முடியாது. அதனால அந்த யோகிகள் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, எப்போ உடலை விடணும் அப்படிங்கிற அந்த கலை தெரிஞ்சிருக்கணும். அந்த நேரத்துல கரெக்டா அவங்களுக்கு அந்த ஆத்மாவை உடல்ல இருந்து பிரிச்சு எடுக்க தெரியணும். அப்பனாதான் அவங்களால சக்சஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஆனா பக்தர்களுக்கு அது போன்ற ஒரு நிபந்தனை எதுவுமே கிடையாது. பக்தர்கள் எந்த நேரத்துல, அது தட்சிணாயனமா இருக்கலாம், உத்தராயணமா இருக்கலாம், பகலா இருக்கலாம், இரவா இருக்கலாம், எந்த நேரமா இருந்தாலும் பக்தனை வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, ப்ரொடெக்ட் பண்றாரு. அதாவது மரண நேரத்துல ஒரு பக்தன் பகவானை நினைக்க முடியாம அவன் மறக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தா கூட பகவான் வந்து என்ன பண்ணுவாராம், அவனுக்கு அந்த இறக்குற நேரத்துல அவரே வந்து அவனுக்கு அந்த ஞானத்தை வந்து கொடுக்குறாரு, அந்த ஞாபகத்தை வந்து கொடுக்குறாரு. அதான் கிருஷ்ணரே வந்து சொல்லியிருக்காரு, மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. எங்கிட்ட இருந்துதான் ஒருத்தருக்கு ஞாபகம் மறதியோ இல்லைன்னா ஞானமோ வருது அப்படின்னு சொல்லி. அப்ப பக்தர்களுக்காக பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. கிருஷ்ணன் இங்க அந்த தூய பக்தி எப்படி சிறந்தது அப்படிங்கிறத வந்து இங்க சொல்றாரு. வேதேசு யக்ஞேஷு தபசு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம். பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவும் வேதங்களை படித்தல், யாகங்களை செய்தல், தவம் புரிதல், தானம் கொடுத்தல், கர்மஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்திய உன்னத இடத்தை அவன் அடைகிறான். பக்தி தொண்டு பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி மற்ற செயல்கள்லாம் செய்யலையே அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்பட தேவையில்லை. பக்தி தொண்டு பண்ணாலே அவங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்டும் கிடைக்குது. ஸோ அந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது 9 விதமான பக்தி தொண்டா வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நவவித பக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு 9 விதங்கள் இருக்கு. இந்த 9 விதமான பக்தி தொண்டு செய்த 9 விதமான பக்தர்களுடைய படம் தான் இங்க வச்சிருக்கு. ஸ்ரவணம் அப்படிங்கன்னா கேட்கறது, பரிசித் மகாராஜர் கேட்டாரு. கீர்த்தனம் அப்படின்னு சொன்னா பகவானை பத்தி வந்து சொல்றது, அதுக்கு சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்லுவாங்க. ஸ்மரணம் அப்படின்னா பகவானை வந்து நினைத்தே வந்து முக்தி அடைந்தது, பிரகலாதனை வந்து சொல்லுவாங்க. பாத சேவனம், லக்ஷ்மி வந்து பாத சேவனம் பண்றாங்க.
அர்ச்சனம்னா பகவானை வந்து பூஜை செய்யறது இல்ல பிரார்த்தனை செய்யறது. இது வந்து அக்ரூரை வந்து சொல்லுவாங்க. வந்தனம் அது வந்து துருவ மகாராஜர். தாசியம் அது வந்து ஹனுமான் அதுக்கு உதாரணமா சொல்லுவாங்க. சக்கியம் அதுக்கு உதாரணமா அர்ஜுனன். ஆத்ம நிவேதனத்துக்கு வந்து பலி மகாராஜரை வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த நவவித பக்தி தொண்டை ஒரு ஒரு பக்தர் வந்து அதை மட்டுமே செய்து கூட வந்து பகவானை அடைஞ்சிருக்கிறாரு. இந்த 9ல நம்ம ஏதாவது ஒன்றை கடைபிடிச்சாலும் ஓகே. எஸ்பெஷலி இந்த கலியுகத்துல நம்ம சொல்லக்கூடியது கீர்த்தனம், பகவானுடைய நாம சங்கீர்த்தனம். அதுதான் வந்து சிறந்தது. இந்த நாம சங்கீர்த்தனத்தை நமக்காக கொண்டு வந்து கொடுத்தவர் யாரு அப்படின்னு சொன்னா சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு ஸ்கந்த புராணத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிருஷ்ண பகீர் கௌர சாங்கோபாங்காஸ்தபாஷதம் சசிகர்பே சமானுப்யாம் மாயா மனுஷ கர்மகிருத். சோ அந்த கிருஷ்ண பகீர் கௌர உள்ளுக்குள்ள கிருஷ்ணர், ஆனா வெளியில எப்படி இருக்கிறாரு? கிருஷ்ணர் மாதிரி இல்ல. கிருஷ்ணர் ப்ளூ கலர்ல இருப்பாரு. இவர் எப்படி இருக்கிறாரு? கௌர கோல்டு கலர்ல வந்து இருக்கிறாரு. அவர் வந்து தனியா வந்தாரா அப்படின்னா தனியா வரல. அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சகாக்களோட வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தை வந்து அவரு பிரச்சாரம் பண்ணாரு. அவர் சசி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேரு. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மனித ரூபத்துல வந்து பிறந்து என்ன பண்ணாரு? இந்த நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணாரு. அந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு முக்கியம், ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, கலே தோஷே நிதே ராஜன் அஸ்திகீகோ மகான் குண கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் பிரஜேத். கலியுகம் வந்து முழுசா வந்து ஒரு குற்றங்கள் நிறைந்த ஒரு யுகமா இருக்கு. அந்த கலியுகத்துல, அதாவது இப்ப நம்ம இருக்கிற இந்த கலியுகத்துல ஒரு விதமான நன்மையுமே இல்லை. இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, கீர்த்தனாத்தியேவ கிருஷ்ணஸ்ய, பகவான் கிருஷ்ணருடைய நாம சங்கீர்த்தனம் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம். அதை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல வேற எதுவுமே நல்லதே கிடையாது. அந்த நாமத்தை வந்து அந்த பகவானுடைய நாமம் அப்படிங்கிறது என்ன? ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது சோடசகம் நாம்னா கலிகல்மஷ நாசனம் நத பரதரோ உபாய சர்வ வேதேசு திருஷ்யதே. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் 16 அக்ஷரங்களை கொண்டது. 16 நாமங்களுக்கு 16 அக்ஷரங்களை கொண்டது. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம வந்து சொல்றதுனால கலியுடைய அனைத்து தோஷங்களும் வந்து நீங்கி நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உயர்ந்த இலக்கை நம்மளால வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்க எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேங்கிற இந்த மகா மந்திரத்தை எல்லாருமே வந்து நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். தயவு செய்து எல்லாருமே வந்து கடைபிடிங்க. இந்த நாம ஜெபத்திற்காக சைத்தன்ய சரிதாமிரதத்திலையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, கிருஷ்ணரின் புனித நாமத்தை ஜெபிப்பதால் மட்டுமே ஒருவர் பௌதீக இருப்பிலிருந்து விடுதலை அடைய முடியும். நம்ம இந்த பௌதீக உலகத்திலிருந்து நம்மளை வந்து விடுவிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக இருக்கக்கூடிய ஒரே வழி என்னன்னா, பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கிறது தானே தவிர்த்து வேற எந்த விதமான வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அதனால நம்ம அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் தினமும் ஒரு 108 முறையாவது இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உறுதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் கேட்டுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மகா மந்திரத்தை எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருத்தான்ற இந்த மந்திரத்தை ஒரு தடவை ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை 108 முறை நம்ம வந்து ஜெபிக்கணும். இந்த மாதிரி நம்ம அட்லீஸ்ட் ஒரு 108 முறையாவது உச்சரிக்கிற வந்து முயற்சி செய்வோம். ஸோ இந்த 8வது அத்தியாயத்துடைய ஒரு சுருக்கம். 4 டிவிஷனா இருக்கு, 4 செக்ஷன் இருக்கு. ஒண்ணுல வந்து அர்ஜுனன் கேட்ட கேள்வி பகவானை எப்படி அடையிறது அப்படிங்கிறது, அந்த கேள்வியினுடைய முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா பகவானே வந்து எப்படி மரண தருவாயில நம்ம வந்து நம்மளை ரெடி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் பகவானை அடையிறது அது எப்படி, அதை ஏன் அடையணும், எதுக்காக அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தூய பக்தி வந்து எப்படி வந்து உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வேதேசு யக்ஞேஷு தபசு செய்வ தானேஷு எத்புண்ணிய பலம் பிரதிஷ்டம். இந்த மாதிரி எல்லா வேதம், யக்ஞம், தானம், தவம் அதெல்லாம் செய்யறதுனால கிடைக்கக்கூடிய பலனை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணியே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது 8வது அத்தியாயத்துடைய சுருக்கம்.
ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எனக்கு கேள்வி இருக்குன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து வழக்கப்பட்ட நாங்கள் இப்போ கிருஷ்ணா கான்சியஸுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு நாங்கள் பிள்ளையாரை வழிபட்டு, விநாயகரை மற்றது குலதெய்வங்களை வழிபட்டு தான் நாங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொண்டு வந்தது. இப்போவும் வந்து இது தேவையற்ற மாதிரி தான் நாங்கள் நிற்கின்றோம். அதாவது கிருஷ்ணரை மட்டும் கும்பிட்டால் காணும். இப்போ குரு இருந்தால் குருவை கும்பிட்டு, பிரபாதரை கும்பிட்டு, பிறகு லோட் சைத்தன்யா அவரை கும்பிட்டு அந்த அந்த வழியில தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இதுல வந்து குலதெய்வ வழிபாடும் முக்கியமா, அதை நாங்கள் புறக்கணிக்கலாமா? மற்றது விநாயகரையும் வழிபடுறது, அது ஒரு விளக்கம் ஒன்றுதான். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின். பொதுவா இந்த உலகத்துல பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க, பல நிலைகள்ல இருக்கிறாங்க. அது நமக்கு வந்து தெரியும். அப்போ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நிலைகள்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை வந்து கொடுக்குறாரு. சோ யாரு வந்து பகவான நேரடியா வழிபாடு பண்ண முடியலையோ அவங்களுக்கு இந்த மாதிரியான குலதெய்வ வழிபாடோ இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவர்களுடைய வழிபாடோ அவங்களுக்கு அது தேவை. அவங்கள அதை வந்து வழிபடாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா நாத்திகர்கள் ஆயிடுவாங்க. அதனாலதான் வேதங்கள்ல இந்த மாதிரியான ஒரு வழிபாடு முறைகளும் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனா யாருக்கு நேரடியா கிருஷ்ணரை வழிபாடு பண்ண முடியுமோ, அவருக்கு பக்தி பண்ண முடியுமோ, அவங்க இந்த தேவர்களுடைய வழிபாடோ இல்ல குலதெய்வ வழிபாடோ பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுக்கறது உண்டு. பாகவதத்திலையும் அந்த உதாரணம் வந்து இருக்கு. எப்படி வந்து ஒரு ஒரு செடி இருக்கு அப்படின்னா, அந்த செடியில நம்ம வந்து வேருக்கு தண்ணி ஊத்துறதுனால என்ன ஆகுது, அந்த மொத்த செடியுமே வந்துட்டு ஒரு நரிஷ் ஆகி அது வந்து நல்லா வளருது. அது மாதிரி பகவான் வந்து என்ன பண்றாரு, இவங்க எல்லாருக்குமே அவர் தான் வேற இருக்கிறார். அப்போ பகவானுக்கு நம்ம பக்தி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தேவர்கள் எல்லாமே திருப்தி தான் அடைவாங்களே தவிர அவங்க கோபம் அடைய மாட்டாங்க. நமக்கு ஏதோ வந்துட்டு சாபம் கொடுத்துருவாங்கன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ப்ரோ. நன்றி. ஸோ நாங்கள் நம்ம நேரத்தை வந்து வீணடிக்க தேவையில்லை. மற்ற தெய்வங்களை அதுக்கு மரியாதை கொடுக்கலாம். பட் அவையோட அவை வழிபடுறதுல நேரங்களை செழிக்க தேவையில்லை என்ற மாதிரி. என்ன எஸ், பக்தி ரசாமிர்த சிந்துல ரூப கோஸ்வாமி வந்து சொல்றாரு, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பக்தருடைய ஒரு லட்சணம் அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா அவ்யர்த்த காலத்துவம். அவ்யக்த காலத்துவம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய நேரத்தை வந்து என்ன பண்ண மாட்டாரு, தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து செலவழிக்க மாட்டாரு. அது வந்து ஒரு நல்ல பக்தருடைய ஒரு அடையாளம், லட்சணம். நன்றி. எஸ், தேங்க்யூ ப்ரோ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள்? Hare Krishna, thank you. So very beautiful class. Very well explained, how to die, how we can die beautifully. I mean, how to die and get the next birth, best, how to get the next life very best. Thank you. Very well explained. எத்தனை பேர் இந்த ஆஸ்பீசியஸை எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் தெரியாது. என்ன திருப்பி சொல்லுங்க. எத்தனை பேரு இந்த டாபிக்கை ஆஸ்பீசியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியாது. ஆமா, இது வந்து திருப்பி படிக்கத்தான் விளங்கும். இன்னும் ஒருக்கா பார்க்கணும். இந்த வீடியோ திருப்பி பார்க்க தான் விளங்கும். இந்த சாப்டர்ல மட்டும்தான் எப்படி உயிரை விடணும், உடம்புல இருந்து உயிரை விடணும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். வேற ஒரு சாப்டர்லயுமே இல்லை. இது என்ன சாப்டர் 8, அட்டைனிங் த சுப்ரீம் என்றாலே இந்த உடம்புல இருந்து உயிரை விடுறதான். அதுதான் எத்தனை பேருக்கு இந்த டாபிக் பிடிச்சிச்சுன்னு தெரியல. உடலை விடுறத பத்தி பேசியிருக்கோம் இல்லையா? ஆமா, life is a preparation, death is examination. Yes. Yeah. Okay. So anyone else have any questions? Please ask.
கொஸ்டின் இல்ல பிரபுஜி. ம்ஹும். ஆனா இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பிரபுபாதருடைய கருணை. தேங்க்யூ பிரபுஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா வேற பிரபு. யா பிரபு, நீங்க இந்த மரண நேரத்துல எப்படி நாங்கள் என்ன உணர்வோட இருக்கிறோமோ அதுதான் அதே மாதிரி தான் நாங்க மரணத்தை தழுவோம் என்று அதுல சொல்றீங்க பிரபு. அப்போ இந்த இதுல பக்தி மூந்த மாலையில அதுல ஒரு சோத்திரத்துல அதுல ஒன்று சொல்லப்படுது பிரபு. ஓ பிரபு கிருஷ்ணா, இந்த சமயத்தில் என்னுடைய மனம் என்ற அன்னப்பறவையை தங்களுடைய தாமரை பாதத்தண்டுகளில் இப்போதே அடைக்கலம் கொடுங்கள். மரண வேளையின் பொழுது என்னுடைய தொண்டை கபம் வாதம் பித்தம் போன்றவைகளால் தடப்படும் போது தங்களை எப்படி என்னால் நினைக்க முடியும் என்று. அப்ப பரத மகாராஜரே கடைசி நேரத்துல பிரபு இப்படி ஒரு மானின்ற இதுக்கு இதன்ற மாதிரி நாங்கள் எல்லாம் எப்படி பிரபு என்னதான் நாங்கள் இப்ப முடிஞ்ச அளவு பயிற்சி எடுத்து கொண்டிருந்தாலும் அந்த நேரத்துல எப்படி எங்களால சடான ஒரு மாய வந்தோ இல்ல என்ன வந்து ஏதாவது அந்த நேரத்துல எப்படி பகவான் நினைக்க கூடிய மாதிரி வரும்? அது எப்படி அதுக்கு நாங்கள் பயிற்சி எடுக்க வேணும்? யா வெரி குட், தேங்க்யூ. நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இப்போ நமக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஒரு பக்கம் பகவான் வந்து நமக்கு பக்தர்களுக்கு மரண நேரத்துல அவரே வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா பகவானை அடையணும்னு சொல்லிதான் ஒருத்தர் வந்து லைஃபை வந்து தியாகம் பண்ணிட்டு வந்தாரு. அவர் கடைசியில பகவானை நினைக்க முடியாம அவர் மானா நினைச்சிட்டு அடுத்த பிரிவுல மானா போயிட்டாருன்னு சொல்றீங்க. இது என்ன ரெண்டுமே வந்து கான்ட்ரவர்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி மாதாஜி நல்லா நோட் பண்ணி வந்து ஒரு கேள்வியை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. வெரி குட். ஆனா இதுல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜடபரதர் அதாவது பரத மகாராஜர் வந்து பகவானை அடையணும்னு சொல்லிதான் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. ஆனா அவர் வந்து சின்சியரா பிராக்டிஸ் பண்ணாம என்ன ஆயிட்டாரு, அவருடைய பிராக்டிஸ்ல டீவியேட் ஆயிட்டாரு. அவர் அங்க இருந்து டைவர்ட் ஆகி அவர் வந்து மான் பின்னாடி வந்து போயிட்டாரு. அப்போ அவருடைய பிராக்டிஸ் எல்லாமே வந்து என்ன ஆயிருச்சு, குறைஞ்சிருச்சு. அதுதான் அவர் பண்ண ஒரு மிஸ்டேக். ஆனா யார் ஒருத்தன் சின்சியரா 24/7 அவன் வந்து கண்டினியூஸா வந்து அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறானோ, அப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்கு கடைசி நேரத்துல அவன் வந்து பகவானை நினைக்க முடியாட்டாலும் நாமத்தை சொல்ல முடியாட்டாலும் பயப்பட தேவையில்லை. பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த நேரத்துல அவனுக்கு அவரை பத்தி நினைக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனையை பகவானே கொடுத்து என்ன பண்றாரு, காப்பாத்துவார். அதனால பயப்பட தேவையில்லை. அது நீங்க சொல்ற சரி பிரபு. ஆனா 24 மணி நேரம் வேண்டாம். பரத மகாராஜனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துதான் இந்த நிலைமையில இருந்து திருப்பியும் அதுக்கு போயிட்டாரு. அப்ப நாங்கள் சாதாரண ஜீவராசிகள் இந்த பகுதிய உலகத்துல இருந்து வந்த பிரபு எப்படி நாங்கள் 24 மணி நேரமும் அதை செய்யக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லையே பிரபு. ஏற்படுத்துங்க, இல்லைன்னா நான் என்ன பண்றது? அதுதான் நான் சொன்னேன். நம்ம லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு கிருஷ்ணர் தானே சொல்றாரு, ஒரு செயல் செஞ்சா அந்த செயலுடைய பலனை கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு செயல் செய்யும் போது அதுல வந்து கிருஷ்ணரை கனெக்ட் பண்ணுங்க. ஏதோ வந்து கடைக்கு போனீங்க, ஒரு Dress பாத்தீங்க, பார்த்தா இமீடியட்டா பகவானுக்கு இந்த மாதிரியான ஒரு Dress போட்டா நல்லா இருக்குங்க, இல்லைன்னா இன்னைக்கு பகவானுக்கு இந்த கலர்ல Dress போட்டிருந்தாங்க, அதே மாதிரி இது இருக்கு. நீங்க கடைக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஜுவல்ஸ் வாங்குறீங்க, பாக்குறீங்க, பகவானுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். இல்ல பகவான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஜுவல்ஸ் தானே போட்டிருந்தாரு அப்படின்னு நம்ம வந்து மெடிடேட் பண்ணலாம். இப்படி பல விதங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம், டே டு டே லைஃப்ல நம்ம பகவானை எப்போதுமே ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பல வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணணும். புரியுதா? ஆனாலும் பிரபு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் நிறைய இப்ப எங்களுடைய இதை வந்து வாசிக்கிறோம், நிறைய இப்ப இந்த ஒண்டிலாட்டி ஒன்று ஏதோ ஒரு சத்சங்கம் கேட்டுட்டு இருக்கிறோம். அதிலும் ஏதோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பௌதிக இதுகள் ஏதாவது வராம இருக்கவே சான்ஸே இல்லை, வந்துட்டு தான் இருக்கு. அதையும் விடணும் என்று சொன்னா எப்படி அந்த அதை கடைப்பிடிக்கிறது? ஏதோ வந்துட்டு தான் இருக்கு பிரபு. அது இருந்துகிட்டே தான் இருக்கும், அதுதான் நம்ம வாழ்க்கை. ஆனா நான் என்ன சொல்றேன், அதுக்கு நடுவுல சின்சியரா ஸ்ட்ராங்கா நீங்க வந்து புக்கு ஜாஸ்தியா படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து அந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வரும், அந்த ஞானம் உங்களுக்கு வரும். அந்த சாஸ்திரத்துக்கு மேல அந்த நம்பிக்கையை வச்சு அதை பண்ணுங்க. புரியுதா?
ஓகே ப்ரோ. அப்புறம் நன்றி ஜடபரத்துக்கு ப்ரோ. அப்புறம் அவர் எப்படி எப்படி பகவானுக்கு மறுபடியும் போயிட்டாருன்னு சொல்ல நீங்க என்ன நடந்தது அதுக்கு பிறகு? ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் அவர் வந்து மானா பிறந்துட்டார். அப்போ மானா பிறந்ததுக்கு அப்புறமா அதுதான் பகவான் வந்து அவருக்கு பக்தி பண்ணதை அவர் மறக்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து ஒரு சிறந்த உதாரணம். அவர் மானுடைய உடல்ல இருந்தா கூட பகவான் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு பூர்வ ஜென்மத்துடைய ஞாபகத்தை வந்து கொடுக்குறாரு. அப்போ அவர் வந்து யோசிக்கிறாரு, நான் எந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்தேன், ஆனா இப்போ வந்து நான் ஒரு மானா பிறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து, அப்போ இந்த பிறவியை நான் வந்து சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த மான் உடல்ல இருக்கும் போதே அவர் வந்து பக்தர்கள் வசிக்கக்கூடிய அந்த ரிஷிமுனிகள்லாம் வந்து தபஸ் பண்ணக்கூடிய அந்த ஆசிரமம் பக்கத்திலேயே அவர் வந்து வசிக்கிறார். அந்த மான் வேற எங்கேயும் போகல, அங்கேயே வந்து இருந்து அவங்களுடைய சங்கத்திலேயே இருந்து கொஞ்சம் பகவானோட வந்து பகவானை பத்தி நினைச்சு அந்த மான் உடலை விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுறாரு, திரும்ப ஜடபரதரா வந்து பிறக்கிறாரு. அப்ப ஜடபரதரா பிறந்து கம்ப்ளீட்டா வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல பிக்ஸ்டா இருக்கிறாரு. தேவையில்லாம எதுவும் பேசுறதே இல்ல. அவர் வெளியில பாக்குறதுக்கு ஒரு ஊமை மாதிரி, ஒரு செவிடு மாதிரி நடந்துகிட்டு என்ன பண்றாரு, உள்ளுக்குள்ள எப்போயுமே வந்து பகவானை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு கடைசியில அந்த பிறவில அவர் வந்து பகவான் அடைஞ்சிடுறாரு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? கிருஷ்ணா பிரபு, ஆ, இந்த பௌதம் கிளாஸ் இந்த முடிஞ்ச பிறகு நீங்கள் வேற லோட் சைத்தன்யா மற்ற பிரபுபாதா இவைகளுக்கு பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தால் இந்த சில பேருக்கு நல்லா இருக்கும். அதுல அதை விளங்கி கொண்டுச்சுன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் கன்ஃபியூஷன் வராது, எப்படி கான்சென்ட்ரேட் பண்றதுன்றதை நினைக்கிறேன். நீங்கள் நல்ல உதாரணம் ஒன்று சொன்னீங்க. இப்ப அந்த அம்மா கேட்டாவா பிருந்தாவனத்துல பல வியாபாரி அதுதான் சொன்னீங்க. வந்து இப்போ என்ன சொல்ல நீங்க வந்து பிராக்டிஸ் லைக் கீப் கிருஷ்ணான்ற நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு அதிலேயே தியானம் வந்துடும். இப்போ வேற இதனால டிஸ்டர்ப் பண்ணப்படாது என்ற மாதிரி நீங்க விளக்கம் கொடுத்துருக்கீங்க முன்னுக்கு. அதுதான் நம்மளுடைய லைஃப் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். ஆமா. எஸ், தேங்க்யூ பிரபு. வேற யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? What happened? Venki Prabhu. So no more questions, devotees? Hare Krishna, bro. Yeah. என்ன ப்ரோ சைலண்டா இருக்கீங்க? Then கிளாஸ் வந்து yeah, late ஸ்பீடா இல்லையா? late action. பிரபு அந்த டைம் பத்தி சொன்னீங்க. டைம் இஸ் precious. It's a good example. If you go back to your father, a simple example, it struck to me. Means you do multiple things, but finally, yeah. அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த நீங்க லைஃப் சைக்கிள், that is always confusing for me. Life cycle of Brahma and I know calculation wise, more than calculation, what I am interested is when this earth, the planet comes to end, எல்லாமே எங்க போவாங்க? Means where do they go? Like I mean, we are trying to go to Krishna Loka, that's the ultimate goal, but in between, where are these people going? Means if this cycle comes to an end, where are they going finally? And always had that question. எஸ் ப்ரோ, வெரி குட், தேங்க்யூ, குட் கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்டான அந்த அனிகிலேஷன் பிரளயம் வந்து இருக்கு. ஸோ எப்போ இந்த தேவர்களுடைய லோகம் அழியுமோ அந்த நேரத்துல அந்த லோகத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்கள், அதாவது பூலோகத்திலேயோ இல்ல இந்த பிரளயம் வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன ஆவாங்க, அவங்களாம் இறந்துருவாங்க. பட் ஆனா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன ஆவாங்க, பிரம்மலோகத்துக்கு போயிடுவாங்க. பிரம்மலோகத்துல அவங்க வந்து ஒரு தேகத்துல இருக்க மாட்டாங்க, சூக்ஷ்ம நிலையில வந்து அங்க இருப்பாங்க, சட்டில் ஃபார்ம்ல வந்து இருப்பாங்க. அந்த பிரளய பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆவாங்க, அங்க இருந்து திரும்ப அவங்க வந்து அந்த எர்த் பிளானட்ல திரும்ப வந்து பிறப்பாங்க. இது ஒரு விதமான பிரளயம் அந்த டைம்ல நடக்கக்கூடியது.
இன்னொரு பிரளயம் அப்போ, அதாவது பிரம்மாக்கு டே டைம் முடிஞ்சு நைட் வருது இல்லையா, அப்போ ஒரு பிரளயம் வரும். அந்த பிரளயம் வந்து பாத்தீங்கன்னா கீழே பாதாள லோகத்துல இருந்து ஜனலோகம் வரைக்கும் வந்துட்டு இந்த பிரளயம் வரும். அப்ப அந்த ஜனலோகமும் வந்து இதாகும், பிரம்மலோகம் வரைக்கும் வந்துட்டு அந்த பிரளயம் வரும். ஆனா இந்த ஜனலோகம், மகரலோகம், தப்போலோகம்னு வந்து 3 லோகம் இருக்கு. இங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய பெரிய ரிஷி முனிகள்லாம் வசிக்கக்கூடிய ஒரு லோகம். அவங்கெல்லாம் வந்து என்ன ஆக மாட்டாங்க, அந்த பிரம்மாவுடைய டே டைம் முடியும் போது வரக்கூடிய பிரளயத்துல அவங்களாம் சாக மாட்டாங்க. அந்த 3 லோகத்துல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரம்மாவோட லோகத்துல போயிட்டு அந்த ஒரிஜினல் ஃபார்மோட அப்படியே இருப்பாங்க. ரிஷியாவே அவங்களால இருக்க முடியும். மற்ற லோகத்துல இருக்கிறவங்க என்ன ஆவாங்க, இறந்துருவாங்க, சட்டில் ஃபார்ம்ல வந்து இருப்பாங்க. ஓகே, இது செகண்ட் லெவல் அந்த பிரளயத்துல நடக்கக்கூடியது. தேர்ட் லெவல் பிரளயம் அப்ப என்ன ஆகுது, பிரம்மாவுடைய ஒரு ஆயுளே முடிஞ்சு போகுது. அப்போ பிரம்மலோகமும் அழிஞ்சிரும், அந்த பிரபஞ்சமே அழிஞ்சிரும். அப்ப எல்லாரும் என்ன ஆவாங்க, அங்க இருந்து அவங்க வந்துட்டு கர்ப்பதகசாயி விஷ்ணு அவருக்குள்ள போய் ஐக்கியமாயிருவாங்க. கர்ப்பதகசாயி விஷ்ணு இருப்பாரு. கர்ப்பதகசாயி விஷ்ணு என்ன ஆவாரு, அந்த பிரளயம் அந்த அந்த பிரபஞ்சமே அழிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா அவர் வந்து காரணதகசாயி விஷ்ணுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட இருந்து தான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே வரும். இவங்க எல்லாம் என்ன போயிருந்தாங்க, அங்க போய் வந்து ஐக்கியமாயிருவாங்க. திரும்ப எப்போ வந்து விஷ்ணு சிருஷ்டியை வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த விஷ்ணுவுடைய தேகத்துக்குள்ள இருந்து அந்த பிரபஞ்சத்துக்குள்ள வந்து வருவாங்க. இது உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு தெரியல, பட் Yeah, இதுதான் வந்து thanks. Yeah, thanks for that. நன்றி. Any other questions or comments? Nothing. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம் நீங்க எடுத்தது. கொஞ்சம் தடுமாறுவேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா. Thank you. Yeah. Okay, thank you. So we can end the class for today. Okay. Thank you. Hare Krishna. Welcome. Hare Krishna. நன்றி. ரொம்ப சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. वाञ्छकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. आनंदगौड़ी वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय. All glories to Vaishnavas and all devotees. Thank you. Hare Krishna. Jai. Hare Krishna. Thank you very much. Hare Krishna. Thank you. Yes.